வணக்கம். நான் மதுரை பேசுகிறேன். இன்றைக்கி மீன் விலைக்கு போனாங்க. கொழுந்து வண்டி எங்கள் வீட்டுக்காரவர்கள்லாம் மீன் விலையில் கிடச்சது தான் நம்மளுக்கு முள் வாழை பாருங்கள். இன்றைக்கி நல்ல ஒரு வாழை மீன், நல்லா ஒரு கட்டா கிடச்சிருக்குது. பழைய சாதத்துக்கு இன்றைக்கி செம்மையாக கடைக்கார ஓரத்துலேயே எடுத்து நல்லா சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பொரியலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வாழை குழம்பு வச்சாலும் சரி செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கடற்கரை ஓரத்தில் இது அலைகள் சவுண்டையெல்லாம் பாருங்கள் இப்படி கேட்குதுண்டு. இதாங்க முள் வாழை மீன் சரியான முள்ளாக இருந்தாலும் சரி டேஸ்ட்டு இதை அடிச்சுக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி. இந்த வாழையை நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா அது மொடுங்க. ஏன்டா அந்த முள் எலசாக இருக்கும். அதனால இப்படி வாழையை இழுத்து விட்டு தான் நம்மளை செவ்வில் சுரண்டிட்டு வெட்டணும். பாருங்கள், மேலே ஊதா கலர் கீழே வெள்ளட்டின்னு இருக்கும். மீன் ரொம்ப பெருசாக இருந்தால் ரெண்டாக வெட்டிக்கிறணும். வெட்டிக்கிட்டு இப்படி குறுக்கில் இருந்தே வெட்டிக்கிட்டு போகணும். அப்படி பீஸ் மாதிரி இந்தா பாருங்கள், இப்படி தான் வெட்டணும் வாழையை. இதான் கட்டா மீன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு அவ்வளோவா தெரியாது. ஆனால் பொரிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கட்டா மீன்லாம் கிடச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா வெட்டி பொரித்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டு. இது மாதிரி இந்த கட்டாவை நம்ம சுட்டுக்கிட்டாலும் சரிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தீயை போட்டு நல்லா கீழே நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாலும் சரி சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கட்டாவை நல்லா வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட்டாவுக்கு தலைப்பகுதியை வெட்டியாச்சு. இப்போ தோலை உரித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்படி வெட்டிக்கிட்டு இப்படி இழுத்தோம்னா தோல் வந்துடும்.
கொண்டு வந்தாச்சு, நல்லா போட்டு உரசிக்கிறோம். மீன் நல்லா கடற்கரை ஓரத்தில் நல்லா குளிர்ந்த காற்றுல நல்லா ஏசி மாதிரி காற்று வருது. வெயில் அடித்தாலும் நல்லா சில்லுன்னு இருக்குது. மீனையெல்லாம் நல்லா வெட்டி கடை தண்ணியிலே கழுவி எடுத்தாச்சு. நம்ம போய் நல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். வாங்க. தண்ணியிலேருந்து நல்லா அலசிட்டு வந்து இப்போ நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிற பொடியை போட்டு நல்லா விரவி விட்டுட்டு எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். அப்படியே அந்த பொடியை விரவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். அப்படியே 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு அப்படியே ஊறட்டும். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோங்க. பழைய கஞ்சிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்ச மீன். சூடேறிட்டு இப்போ மீனை பொரித்து எடுத்துக்கிறோம். நல்லாவே இப்போ அப்படியே மீனை ஒவ்வொன்றையும் பெரட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு கரை வெந்துச்சுன்னா மறுகரை அப்படியே பெரட்டி விடணும் வேகிறதுக்கு. இப்போ மீன் வெந்துருச்சு, எடுத்துருவோம். இப்படி முருகட்டு பொரிச்சா தாங்க அந்த முள்ளுலாம் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் எங்களுக்கு வாழை மீன்லாம் கிடைக்கும். இந்த கட்டா வாழையெல்லாம் அன்னைக்கு எடுத்து பொரிச்சுருந்தாலும் சரி, நல்லா குழம்பு வச்சுருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி ஒன்று பண்ணி சாப்பிட்ருவோம். கட்டாமல் பொரிப்போம்.
நல்லா கஞ்சிக்கு நல்லா மதிய நேரம் நல்லா வெயில் அடிக்குது, நல்லா குளிர்ந்த காற்று இருக்குது. இப்போ மீனையெல்லாம் பாருங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கஞ்சிக்கு நம்ம சாப்பிட்ருவோம். கட்டா மீனுங்க, சதையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், பூ மாதிரி. இந்த பழைய கஞ்சிக்கு பொரிச்ச மீன் பொரித்து கஞ்சியை குடிக்கும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள்லாம் குடிச்சிருப்பீங்க அப்படி பொரிச்ச மீன் பொரித்து பழைய சாதத்துக்கு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா அருமையாக இருக்குது, காற்று நல்லா சிலு சிலுண்டு வருது. ஃபஸ்ட்டு நம்ம கட்டாவை சாப்பிட்டோம், எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுண்டு. வாழை முள்ளாக இருந்தாலும் சரிங்க, அது தனி ஒரு சுவை தாங்க. அதான் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக தாங்க இருக்குது. நம்ம குழம்பு வச்சாலும் சரி அப்படி நெய் மாதிரி தாங்க இருக்கும் அந்த மீன் டேஸ்ட்டு, ருசி. ஆனால் நாங்கள் வாழை மீன் வந்தாலே விட மாட்டோங்க, நல்லா இப்படி தாங்க சமைச்சு எதைண்டாலும் சாப்பிட்ருவோம். அப்படி தான் இன்றைக்கி வாழை மீனும் கட்டாவும் வந்துச்சு, நல்லா நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. மதிய நேரத்துக்கு நல்லா கஞ்சிக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதேமாரி மீன் கிடச்சிச்சுன்னா நீங்களும் விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் மீன் வலை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து கஞ்சி குடிப்பாங்க. நான் இப்போ ஒரு ஆள் இருந்து குடிச்சிட்டு இருக்கேன்.